பார்த்ததுல கட்டுமன கடல்ல இருக்கணும். எப்படி கட்டுமன கடல்ல இருக்கணும். உண்மையா? சரி. உண்மையா சாமி? கட்டுமன கடல்ல இருக்கணும் அப்படின்னா நான் செய்த தவறுகள் சாமி என் கணவர் செய்த தவறு சாமி இல்லையா? கடன்கார என் வீட்டில் வந்து நச்சட்டு இருக்குங்களா சார்? உழைக்க வழி இல்லை சாமி. உழைக்க வழி தேடி உன்கிட்ட வந்துருக்கு. அதான் உன் கேள்வியா? எப்படி உழைக்க வழி இல்லை? என்னோட கணவரும் கடனுக்கோசரம் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. எப்படி கடனுக்கோசரம் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. என்ன முடிவு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. டெய்லி டார்ச்சராக இருக்குது. கடன்காரன் என் ஒய்ஃப் வீட் வாசல் முன்னால் நின்றுட்டு இது பண்ணுறான். வாங்கினவரை விட்டுட்டான், என்ன வந்து நச்சரிச்சுட்டு இருந்தான். அந்த கடனை நான் கட்டணும் சாமி. யார் வாங்கின கடனை? உன் கணவர் வாங்கின கடனை. எப்படி உன் கணவர் வாங்கின கடனை நான் கட்டணும் சாமி. எனக்கு ஒரு ரொம்ப அவமானமாக இருக்கு சாமி. கேட்காத கேள்விலாம் கேட்கறாங்க சாமி. எப்படி எனக்கு ஒன்றும் புரியல சாமி. நான் வாழ்றதா இல்லை சாவறதா அப்படின்னு எனக்கு தெரியல சாமி. நம்ம மரணத்தை தேடி 2 தடவை போயாச்சு. எப்படி மரணத்தை தேடி என்றுமே வந்து எனக்குமே மரணம் நம்மளை தேடி வரணும் இல்லையா? எவன் நமக்கு டைம் முடிச்சுன்னா உனக்கு டைம் முடிச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை தேடி வரணும். ஆனால் நீ மரணத்தை தேடி போயிருக்கிற, 2 தடவை போயிருக்க. இதுக்கு மேலே நம்ம வாழ்ந்து என்ன பண்ணுறோம்? நம்ம கணவரும் சரியில்லை அப்படின்னா உன்னோட ஏன் சாமி விளக்க அப்படின்னா உன் பிறந்த இடத்துல இருக்கிற நிலத்தையும் அடமான வச்சு உன்னோட கணவர் அதையும் மீட்க முடியாம கிடக்கணுங்கிறாங்க. எப்படி அப்படியா? பிறந்த இடத்துல இருக்கிற நிலத்தை வந்து உன்னோட தாய் வந்து பாசத்துக்கோசரம் தன் புள்ள இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு இல்லையா? அதை கொண்டுட்டு போய் அடமானம் வச்சு இப்போ இன்னைக்கு அதுக்கு ஒரு 9 லட்ச ரூபா பக்கம் நம்ம வட்டி கட்டணும் இல்லையா? 9 லட்ச ரூபா நம்மளால வட்டி கட்ட முடியுமா? அதுவும் முழுகிற மாதிரி இருக்கு சார். எனக்கு ஒரு வழிமுறையை காட்டு சாமி அப்படின்னு தான் என்கிட்ட வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கருத்தை சாமி சொல்கிறேன். உண்மையா? சரி. நம்மளோட நிலத்தை வச்சு வீட்டை வந்து பெருமைக்கு வாங்கியாச்சு இல்லையா? ஆனால் அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி என்னோட வீட்டை விற்று கொடுத்து என் கடனை ஓரளவுக்கு முடிச்சு கொடுத்தாங்க. ஆனால் விற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எந்த இதுக்கும் வேலைக்கு ஆகாது. அதுக்கு தான் உங்களை தேடி வந்துக்கிறேன். புரியுதா? கண்டிப்பாக உன்னோட வீடு விற்பனை ஆகிவிடும். புரியுதா? நீ என்ன கடன் வாங்கினியோ அந்த கடனை அந்த வீட்டுனால சரி பண்ணி கொடுக்குற கருப்பசாமி நான் உனக்கு வழிவகுத்து சரி பண்ணி கொடுக்குறேன். புரியுதா? அதுலேருந்து அந்த கடனை பூரா அடைச்சிட்டு ஒரு வேலையை அமைச்சு கொடுத்து, புரியுதா, யாருக்கிட்டும் எந்த ஒரு கெட்ட பேர் வாங்காமல், புரியுதா, இங்கே வாழ வச்சு கொடுக்கணும்னு சொல்லி கருப்பசாமி உத்தரவு கொடுக்குறேன். இந்த கருப்பசாமி வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். இது சத்தியம்.